ஆஸ்பத்திரியில ஒருத்தருக்கு தான் அனுமதி. அம்மா இங்க தங்கிக்குவாங்க, நீ ராஜா கூடவே வீட்டுக்கு போன்னு சொல்லி திவ்யாவ ராஜா கூட கார்ல அனுப்பி வச்சிங்களா? இந்த சம்பவத்துல எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் பொய் சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன கவிதை, நீ கனவு கண்டியா என்ன? ப்ளீஸ், இந்த சம்பவத்துல எது பொய் எது உண்மைன்னு அதை மட்டும் சொல்லுங்க. இந்த சம்பவமே நடக்கல, அப்புறம் எது உண்மை எது பொய்னா எப்படி நான் சொல்றது? அப்போ அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையா? காயத்ரியை பார்க்கறதுக்கு ராஜா திவ்யா வரவே இல்லையா? அவங்க 2 பேரும் இங்க வரவும் இல்ல, காயத்ரியை பார்க்கவும் இல்ல, அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு நான் அனுப்பவும் இல்ல. அவங்களே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க, தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி சேர்ந்து வருவாங்க? அது ராத்திரி 11 மணிக்கு. எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? யாரு உங்கள்ட்ட இப்படிலாம் போய் சொன்னது? நான் அப்புறம் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏய், உன் சாயம் வெளுத்து போச்சாடி? இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? இப்படி ஒரு பொய்ய சொல்லி கையும் களவுமா மாட்டிக்கிட்டியே, இப்ப என்ன சொல்ற? ஐயோ இல்ல கவிதா, நான் சொல்றதுதான் உண்மை. அண்ணன் மறந்துருச்சு போல இருக்கு, வயசாயிடுச்சுல. ஏச்சி, சுப பத்தி எனக்கு தெரியாது. திவ்யா, என்ன கொலைகாரியா மாத்தாத. உனக்கும் என் அண்ணனோட கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ராஜா தான் கொலை பண்ணியிருக்கான். ஆனா நீ ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்ற? நீ ஏன் அந்த கொலையை பத்தின ரகசியங்களை மறைக்கிற? அப்படி உனக்கும் ராஜாவுக்கும் மத்தியில என்ன இருக்கு? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அத நீ சொல்லலன்னா உன்னை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். என்ன நீ என்கிட்ட சொல்லடி. ஏன் மறைக்கிற? அப்போ என்ன விட உனக்கு ராஜா தான் முக்கியமா போயிட்டானா? சொல்லுடி. ஆகாஷ் செத்தா பரவாயில்லையா? அந்த சாவுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா? ராஜா எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு உனக்கு தெரியாதா? அவன் உன்கிட்ட என்ன சொல்லி ஏமாத்திருக்கான்? என்கிட்ட சொல்லுடி. என் சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கு புரியும்ல? என் அண்ணன் இன்னைக்கு இல்லாம அவனை இழந்துட்டு நான் நிக்கிறேன். சொல்லு திவ்யா, உண்மைய சொல்லு. உன்னை நான் விட மாட்டேன்டி இன்னைக்கு. கமிஷனர் சார் தான். ஹலோ சார். எஸ் சார். சரி, இப்ப வரேன் சார். ஆகாஷ் கொலைக்கே சம்பந்தமா கமிஷனர் அர்ஜென்ட்டா கூப்பிடுறாரு. அதனால உன்னை விட்டுட்டு போறேன். நான் மறுபடியும் உன்னை பார்க்கும்போது எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். வரேன். என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? இப்ப நான் என்ன பண்ணட்டும்? இப்படி இல்ல, நான் சித்திரவதை படுறதுக்கு பேசாம நான் செத்தே போயிடலாம். என்னால முடியல. இதுதான் முடிவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அழக்கூடாது. இதுக்கப்புறம் அழுது என்ன பண்றது? என்னைக்காவது இது நடந்தானே ஆகணும். கவிதா என்ன பார்த்து சம்பவத்தை அன்னைக்கு நடந்த
எல்லா விஷயத்தையும் அவ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. நம்ம கார்ல போனது, செக் போஸ்ட்ல மாட்டினது, புதைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம செக் போஸ்ட் வழியா வந்தது, எல்லாமே. நம்ம 2 பேரும் காயத்ரி ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலங்கிறத கூட அவ கண்டுபிடிச்சிட்டா. எப்படி? ஏன் முன்னாடியே சுப்பண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம 2 பேரும் அங்க வந்தோமான்னு விசாரிச்சா. சுப்பண்ணனும் நம்ம 2 பேரும் வரல, அவர் நம்மள வழி அனுப்பவும் வரலன்னு சொல்லிட்டாரு. அப்போ கவிதாவுக்கு உன் மேல சந்தேகம் வந்திருக்குமே? அவளுக்கு இன்னும் என் மேல சந்தேகம் வரல, ஆனா உங்க மேல மட்டும்தான் அவளுக்கு சந்தேகம் இருக்கு. ஏதோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கா. அந்த ரிப்போர்ட்டை படிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க மேல சந்தேகம் இன்னும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்றா. அதுல அப்படி என்னதான் இருக்கு? அதான் தெரியலையே. சரி, எது நடந்தாலும் நீ மட்டும் பதட்டப்படாத. இந்த அப்படி இதை கொடுக்க தான் உன்னை வர சொன்னேன். என்னது இது? வாங்கி பாரு. இந்தா. ₹10,00,000 செக்கா? எதுக்குங்க இதெல்லாம்? இங்க பார், இந்த செக்கை நான் அரெஸ்ட் ஆன உடனே உன் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிடு. என்ன உளறீங்க? எனக்கு இந்த பணம்லாம் தேவையில்லை. நான் உங்களை அரெஸ்ட் ஆகவும் விட மாட்டேன். ஐயோ திவ்யா, இந்த பணம் உனக்கு இல்ல, பிறக்க போற நம்ம குழந்தைக்காக. அதோட செலவுக்கு தேவைப்படும்ல. இவ்வளவு பணம் உங்களுக்கு எப்படி வந்தது? எப்படி புரட்டினீங்க இவ்வளவு பணத்தை? இங்க பார், யாரும் கொடுக்கல. என்கிட்ட இருந்த நகை கொஞ்சம், அப்புறம் இந்த இடம் வாங்கியிருந்தல அதை வித்த பணம் கொஞ்சம், அப்படி இப்படி புரட்டி தான் இந்த பணத்தை நான் ரெடி பண்ணேன். இந்த பார், அது மட்டும் இல்லை, இனிமேல் உனக்கு பணம் தேவைப்பட்டா வாழ வந்த மாமா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். உனக்கு எவ்வளவு நாளும் அமௌண்ட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாரு. எனக்கு இந்த பணம் வேண்டாம். ஐயோ இந்த பார் திவ்யா, சொல்றத கேளு, தயவு செய்து வச்சுக்கோ. இப்ப நீ இதை மறுத்தன்னு வையன், அப்புறம் எல்லாத்துக்கும் மாதவன் கிட்ட போய் கையேந்த வேண்டியிருக்கும். அது உனக்கு அவமானம் தானே? ஓ, இவ்வளவு தூரத்துக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, அப்ப நான் உங்ககிட்ட சொல்லாமலே பேசாம நானே போய் சரண்டர் ஆயிடுறேன். ஐயோ இவர் அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. ஒருவேளை உன் வயிற்றுல நம்ம குழந்தை இல்லைன்னா நான் சரண்டரை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டேன். ஆனா இது நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம குழந்தைக்காக எடுக்கிற முடிவு. இதுக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும். ப்ளீஸ் திவ்யா, நான் சொல்றது கேளேன். அண்ணே, 25 கிலோ மூட்டையா வண்டியில வச்சுட்டு வந்துட்டனே. ஓ, வண்டியில வச்சிட்டியா? நானும் உன்னை வண்டி ஓட்ட கத்துக்கிறேன், கத்துக்க மாட்டேங்கிற. கத்துக்கிறேனே. என்னத்தான் கத்துக்கிட்ட போ. புரியுதுடா, நீ ஏன் வண்டி ஓட்ட கத்துக்க மாட்டேன்னு புரியுது. நீ வண்டி ஓட்ட கத்துக்கிட்டா இந்த வேலையெல்லாம் உன் தள்ள கட்டிட்டு வந்தானே. இங்க பாரு, இன்னும் 10 நாளா நீ வண்டி ஓட்ட கத்துக்கல, வர மாசம் சம்பளத்தை உனக்கு கட் பண்ணிடுவேன். ஐயோ என்ன ஐயோ? வர மாசம் சம்பளம் உனக்கு வேணும்னா உன் சம்பளத்தை வச்சுட்டு நான் கிரவுண்ட்ல நிப்பேன். நீ வண்டி ஓட்டிக்கிட்டே வந்து ஏட்டு சம்பளத்தை வாங்கிக்கோ. அன்னைக்கு உனக்கு சம்பளம் கிடையாது. என்னன்னு எப்படி சொல்றீங்க? என்ன இப்படி சொல்றீங்கன்னு எப்படி சொல்றீங்கன்னு? இங்க பாரு, நான் பக்கத்து தெருல போய் அரிசி முட்டி போட்டு வந்துடுறேன். அண்ணே, பக்கத்து தெருல போய் அரிசியை போடாதீங்கண்ணே. கஸ்டமர் வீட்டுல போய் அரிசியை போட்டு வாங்கண்ணே. ஜோக்கு மூஞ்சிலே குத்துவேன். வண்டி ஓட்ட தெரியல, ஜோக் அடிக்கிற முகரே பாரு. எடுத்து அறுக்கடா. சரிங்கண்ணே. தம்பி சார், சாப்பாடு அரிசி என்ன விலை, பொன்னி அரிசி என்ன விலை?
சார் பொன்னி அரிசி வந்து 75 ரூபா, சாப்பாடு அரிசி 55 ரூபா. விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கேப்பா. சரி, கல்யாணத்துக்கு ஒரு 25 மூட்டை தேவைப்படுது. ஓனர் தான் பேர பேசி வாங்கலான்னு பார்த்தோம். ஓனர் எங்கப்பா? ஓனர் பக்கத்து தெருவில் தான் சார் அரிசி மூட்டை போட்டு போயிருக்காரு. 5 நிமிஷத்துல வந்துருவாரு. ஒரு 25 மூட்டை அரிசி வாங்குறோம், ஒரு டீ காஃபி கூட கிடையாதா? சார் நீங்க உட்காருங்க, பக்கத்துல தான் கடை இருக்கு. நான் 5 நிமிஷத்துல வாங்கி வந்துடுறேன். சரி வாப்பா, உட்காருங்க. சீக்கிரம் வாப்பா. உடல் உள்ளதா இருக்கா? நீங்க 2 பேரும் இங்க இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏட்டு சார் இந்தா பிடி, பிடியா, கிளம்பு. சார் சார் எங்க சார் எடுத்துட்டு போறீங்க? சார் 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 ஏன் சார் உங்களை உட்கார தானே சார் சொன்னேன். நீங்க உள்ள இருந்து வரீங்க, அவர் மம்கிலாம் எடுத்துட்டு போறாரு. என்ன திருடி வந்தீங்களா? ஏய் போலீஸ்ரா, என்கொயரிக்காக எடுத்துட்டு போறேன். உங்க ஓனர் தான் சொல்லு. போ. சார் 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 அண்ணே, டேய் யாருடா டீ வாங்கி வச்சிருக்க? ஒரு 3 பேர் வந்தாங்கண்ணே. ஆ. கல்யாணத்துக்கு 25 மூட்டை அரிசி வேணும்னு சொன்னாங்கண்ணே. ஆ. அவங்கள உட்கார வச்சுட்டு டீ கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். நான் வந்து பார்த்தா என்னடா கல்லில் கை வச்சாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. நானும் சந்தேகப்பட்டு தான் கேட்டேன். அவங்க நேரா குடோனுக்குள்ள போய் மண்வெட்டி கடப்பாரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கண்ணே. என்னது? மண்வெட்டி கடப்பாரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கண்ணே. யாரா அவங்க? அவங்க போலீஸ்ண்ணே, விசாரணைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்கண்ணே. போலீஸ் ஏன்டா இங்க வந்தாங்க? ஐயோ, இங்க வச்சது எப்படி மோப்ப முடிச்சு உள்ள வந்தாங்க? பூச்சி, தப்பு பண்ணிட்டேன். எப்படி நோங்கி நொங்க எடுத்துறாங்களே, எப்படி சமாளிக்க போறோம்? ஐயோ, கவிதா வாமா. திவ்யா இருக்காளா? உள்ள இருக்காமா. கவிதா, திவ்யா முன்ன போல இல்லம்மா. எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்காமா. இவ்வளவு சோகமான ஒரு புள்ள தச்சிய நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லம்மா. ஒவ்வொரு பொண்ணும் கர்ப்ப காலத்துல எவ்வளவு சந்தோஷமா உற்சாகமா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு கலகலன்னு இருப்பாங்க. இவ அப்படி இருக்க மாட்டேங்கிறாம்மா. ஒரு பக்கம் புருஷனை விட்டுட்டு இவ இங்க வந்து இருக்கா, இன்னொரு பக்கம் மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காம்மா. நீ அவ ஃப்ரெண்டு தானே, அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுமா.
கவிதா உட்கார். ஆகாஷ் மொபைல் போன்ல இருந்து எடுத்த கால் ரிப்போர்ட். எதுக்கு இதை என்கிட்ட தூக்கி போடுற? எடுத்து படி. படி. அவன் சாகறதுக்கு முன்னாடி கடைசியா உன்கிட்ட தான் பேசியிருக்கான். நான் இல்லைன்னு சொல்லலையே கவிதா. ஆகாஷ் என்ன பேசுறான்னு சொல்லலையே. நான் தான் ஏற்கனவே சொன்னனே. அன்னைக்கு நீ பொய் சொன்ன. ஆகாஷ் போன் பண்ணி கவிதா எங்க இருக்கான்னு விசாரிச்சதா தானே சொன்ன. ஆனா நீங்க 2 பேரும் 2 நிமிஷம் பேசிருக்கீங்க. ஏய், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியமா கேக்குறேன், உண்மையை சொல்லுடி. ஏன்டி உன் பின்னாலேயே நாளையே வைக்கிற? நான் அண்ணனை பிரிஞ்சு படுற கஷ்டம் போதாதா? நீ வேற என்னை இப்படி படுத்துறியே. என்ன மன்னிச்சிரு கவிதா. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ உண்மையை மட்டும் சொல்லு. ஆகாஷ் ஃபோன் பண்ணி என்கிட்ட ரொம்ப தப்பா பேசினாரு. இந்த குழந்தைய கலைச்சிடு, நம்ம 2 பேரும் மும்பை போயிடலாம், அங்கிருந்து சிங்கப்பூருக்கு போயிடலான்னு. உன் குழந்தைக்கு நான் அப்பாவா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப தப்பா பேசினாரு. எங்க வீட்டுல யாரும் இல்லை, நான் தனியா இருக்கேன் வான்னு கூப்பிட்டாரு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதான் நானும் கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன். நீ என்ன சொன்ன? நான் வந்து கவிதா என்னோட ஃப்ரெண்டு, அவளுக்காக பாக்குற, இல்லைன்னா நடக்கிறது வேற அப்படின்னு திட்டிட்டு என் மூஞ்சில இனிமே முழிக்காத, இந்த ஜென்மத்துல நான் உன்னை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டேன். அப்பதான் யாரோ வராங்கன்னு போனை வச்சுட்டாரு. யார் வந்ததா சொன்னா? தெரியல, அப்படி சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு. இதை ஏன்டி என்கிட்ட முன்னாடியே சொல்லல? எப்படி கவிதா சொல்லுவேன்? நீ ஒரு பக்கம் அண்ணன்னு பாச மழை பொழியிற. இந்த விஷயத்த நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? ஒரு கல்யாணமான பொண்ணு கிட்ட ஒரு ஆம்பளை தப்பா பேசினா அந்த பொண்ணு எப்படி வெளியில சொல்லுவா? இனி யாருக்காவது தெரிஞ்சா நான் அந்த அவமானத்திலேயே சேர்த்துருவேன். என்னால அதை தாங்கிக்கவே முடியாது, அதான் சொல்லல. அவ்வளவுதானா? இல்ல வேற ஏதாவது இருக்கா? ஏதாவது மறைக்கிறியா? எதுவா இருந்தாலும் சொல்லிடு திவ்யா. உண்மை பேசுறதுக்கு இது உனக்கு கடைசி சான்ஸ். இதுக்கு மேல உன்கிட்ட கேக்குறதுக்கு வாய்ப்பே வராது. கிளம்புறேன். ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? உண்மையை சொல்ற தைரியம் எனக்கு வராம நான் என்னென்னமோ போய் சொல்லி கவிதாவை திசை திருப்பிட்டு இருக்கேன். கவிதா, அவகிட்ட சொன்னியாம்மா? அவளுக்கு அட்வைஸ் பண்ணியாம்மா? பண்ணேன். நான் அப்புறம் வரேம்மா. வா கவிதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்னு சொல்ற நிலைமையில நான் இல்ல. எங்க அண்ணனை கொலை பண்ண கொலைகாரனை பிடிக்கிற வரைக்கும் நான் நல்லாவே இருக்க மாட்டேன். சரி, நான் வரேன். ஒரு நிமிஷம். கொலைகாரன் யாருன்னு எனக்கு தெரியும்.